நம்ம இன்றைக்கி சத்தான ஒரு முருங்கைக்கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு பல். நம்ம பருப்பு ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டோம்னா அது பருப்பு இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகிடும். அதனால் லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். வர கொத்தமல்லி, வெங்காயம் தான். வெங்காயம் வதங்கிச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பிடி முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அவ்வளோ எடுத்துருக்கோம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு பல் ஒரு 6 பூண்டு பல், தக்காளி வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக வதங்க தேவையில்லை. சும்மா லைட்டாக சூப்பில் வதங்கினா போதும். அதனால் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லாவே வதங்கிடுச்சு. கீரை நல்லா வதங்கினா வளம் இருக்கும். அரைச்சிங்கன்னா நல்லா வதங்கினா தான் சட்னி வந்து நம்ம அந்த தொக்கு துவையல் இருக்குதுல்ல அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. சும்மா போடுறது சில பேர் எடுத்துடுவாங்க. அப்படின்னா வளவளப்பாக இருக்கும். அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஒரு 10 நிமிஷமாவது லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்கீரை துவையலுக்கு எல்லாமே வதங்கியாச்சு. கீரை அரைச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தாளிச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. முருங்கைக்கீரை துவையல். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், நம்மளோட முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நானும் டேஸ்ட் பார்த்துட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நாங்கள் தோசைக்கு தான் ரெடி பண்ணோம். சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானதும் கூட. நம்ம எல்லாம் துவையல் செய்கிற மாதிரியே தான் இதுவும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சத்தான முருங்கைக்கீரை துவையல் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாேருக்கும் கண்டிப்பாக நல்ல சத்து கிடைக்கணும். சட்னி குழந்தைங்க நிறைய முருங்கைக்கீரையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியை கொடுத்து தோசை இட்லிக்கோ தொட்டுக்கிட்டா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே நல்லாயிருக்கு. நான் சட்னியை டேஸ்ட் பண்ணிட்டேன். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு, அதாவது நம்ம கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டோம்னா அது துவையல். நாங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் சட்னி வேணும்னு சொல்லிட்டு.
நம்மளோட முருங்கைக்கீரை சட்னி செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.